பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 23 டிசம்பர் 2025, 24 டிசம்பர் 2 நாளுக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி இது கரெக்டாக 25ஆம் தேதி இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரிலீஸ் ஆகும். மாணவர்கள் எல்லாருக்குமே இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள்ப்பா. ஸோ எல்லாம் ரொம்ப சிறப்பாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு கண்டிப்பாக கேக்லாம் வாங்கி கொடுங்க. வேறு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா போய் கேட்டு வாங்கிருங்க. சரிங்களா? கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கண்டிப்பாக கேட்டு வாங்கிருங்க. ஓகேவாப்பா? சரி, ரைட், ஓகே. இன்றைக்கி ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர்கள் ஜனவரி 6 முதல் வேலை நிறுத்தம்னு கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது நம்மளுக்கு. ஆக்சுவலாக 23ஆம் தேதி நியூஸ் பேப்பர்ன்றது நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவுமே இல்லைப்பா. ஒரு சில சின்ன சின்ன நியூஸ் மட்டும்தான் இருக்குது. நம்ம அது மட்டும் பார்த்துடலாம். இந்த இது பாருங்கள். அதாவது த கேம்பிரிட்ஜ் கம்பேனியன் டு பெரியார் அப்படின்ற நூலை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? த கேம்பிரிட்ஜ் கம்பேனியன் டு பெரியார் அப்படின்ற நூலை இதை வந்து எழுதினது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆய்வறிஞர் ரா வெங்கடாச்சலபதி, கார்த்திக் ராம் மனோகரன் ஆகியோர் எழுதி கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்ட. அப்போ இந்த நூல் கேட்பாங்கப்பா. சரிங்களா? ஏன்னா பெரியார் வந்து நம்ம சிலபஸில் இருக்கார். தி கேம்பிரிட்ஜ் கம்பேனியன் டு பெரியார் அப்படின்ற நூலை எழுதினது யாருன்னா ஈரா வெங்கடாச்சலபதி, கார்த்திக் ராம் மனோகரன். இவங்க 2 பேரும் தான் இந்த நூலை எழுதியிருக்காங்க. சரியா? ரைட், அடுத்தது பார்க்கலாம். அடுத்து நியூசிலாந்து கூட தடையற்ற வணிக ஒப்பந்தத்தை இந்தியா மேற்கொண்டிருக்காங்க. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது இதுதான். அதாவது நியூசிலாந்தோட பிரதமர் பேர் என்ன அப்படின்னா கிறிஸ்டோஃபர் லக்சான். சரிங்களா? நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூசிலாந்தோட பிரதமர் பேர் கிறிஸ்டோஃபர் லக்சான். இதில் பாருங்கள், இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருள்களுக்கு 100% வரி விலக்கும், நியூசிலாந்திலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு 95% பொருட்களுக்கு வரி விலக்கும் கொடுத்துருக்காங்க. சரியா? இந்திய பொருட்களுக்கு 100% வரி விலக்கு, அங்கேருந்து நியூசிலாந்திலேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய 95% பொருட்களுக்கும் வரி விலக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ரைட், ஓகே. அடுத்தது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடுத்து நேரம் நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ் நியூஸ் தான் இருக்குது. சரியா? 24 நியூஸ் பேப்பரில் நிறையா இருக்குது நியூஸு, பட் இதில் கம்மி தான். அதாவது உலக பாரா சாம்பியன்ஷிப் பதக்கமே இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா, பாரா சாம்பியன்ஷிப் போட்டியில் அதாவது டேபிள் டென்னிஸ் போட்டி நடந்திருக்குப்பா. அதாவது துபாயில் ஆசிய யூத் பாரா விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றிருக்கு. சரியா? துபாயில் ஆசிய யூத் பாரா விளையாட்டு போட்டி நடைபெற்றிருக்கு. இதில் அண்டர் 23 மகளிர் பிரிவு டேபிள் டென்னிஸில் சஹானா ரவி, சரிங்களா? சஹானா ரவி அவங்க வந்து தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க. கலப்பு இரட்டையரில் வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காங்க. சரிங்களா? ஆடவர் அண்டர் 23 பிரிவில் நிதிஷ் அவர் வந்து வெண்கல பதக்கம் வாங்கியிருக்காரு. சரி, அப்போ இதுதான் நம்மளுக்கு மெயின். ஆசிய யூத் பாரா விளையாட்டு போட்டி எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா துபாயில் நடைபெற்றிருக்கு. அதில் டேபிள் டென்னிஸை பொறுத்தவரை அண்டர் 23 மகளிர் பிரிவில் பேபி சஹானா ரவி அவங்களும் கலப்பு இரட்டையில் அவங்களே வெள்ளி வாங்கியிருக்காங்க. பட் தங்கம் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் பிரிவில் வாங்கியிருக்காங்க. அண்டர் 23 பிரிவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிதிஷ் வெண்கல பதக்கம் ஆடவர் பிரிவில் வாங்கியிருக்காரு. சரியா? இங்கே 2 பேர் பாரா விளையாட்டு போட்டியை சேர்ந்தவங்க. அதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரா அப்படின்னா மாற்றுத்திறன் உடையவர்களுக்கான விளையாட்டு போட்டி. சரியாப்பா? அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து மிக நீளமான சரக்கு பெட்டக கப்பல், அதாவது அந்த கப்பல் பேர் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி மைக்கேலா. இந்த இருக்குது பார்த்தீங்களா? எம்எஸ்சி மைக்கேலா. இதுதான் உலகத்திலே மிகப்பெரிய நீளமான கண்டெய்னர் கப்பல். ஸோ அந்த கப்பலை வந்து தூத்துக்குடி வஉசி துறைமுகம் வந்து கையாண்டிருக்காங்க. தக்ஷிண பாரத் கேட்வே அப்படின்ற பகுதியில் நிறுத்தப்பட்டு அந்த சரக்கு பெட்டகங்கள் எல்லாம் இறக்கி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ். சரியா? ரைட்டுப்பா. அடுத்தது பார்க்கலாம். அடுத்து 24ஆம் தேதி நியூஸ் பேப்பர். இதில் வந்து இந்த வங்கதேச துறைமுகத்தை முற்றுகையிட முயற்சி. ஆக்சுவலாக என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னா, ஷேக் ஹசீனா இதுக்கு முன்னாடி இருந்தாங்கல்ல வங்கதேச பிரதமராக, அவங்க வந்து நம்ம இந்தியாவில் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்கள எதிர்த்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துகிட்ருக்கு. அவங்க வந்து ஒப்படைங்க இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்து போயிட்டுருக்கு. அதுக்கு ஆப்போசிட்டாக வங்கதேச தூதரத்துக்கு எதிராக நம்ம இந்திய மக்களும் போராடிட்டுருக்காங்க. சரியா? இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை, சும்மா நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். அடுத்து மணற்கேணி செயலிப்பா. சரியா? இந்த மணற்கேணி செயலி எதுக்குன்னா நம்ம மாதிரி போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு. சரியா? மணற்கேணி செயலியில் உள்ள அரசு போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள், கையேடுகள் குறித்தும் உயர்கல்வி வழிகாட்டி வீடியோக்கள் குறித்தும் மாணவர்களுக்கு விளக்கப்பட்டது. சரியா? அதாவது மணற்கேணி செயலியில் அந்த செயலி எதுக்காக அப்படின்னா போட்டித் தேர்வு கையேடுகள், உயர்கல்வி வழிகாட்டி இது குறித்த வீடியோ எல்லாமே இந்த மணற்கேணி செயலியில் இருக்கும். சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மணற்கேணி மொபைல் அப்ளிகேஷன்.
அடுத்து உங்கள் பேர் அடிக்கடி வருதுலப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டோட முதல் பெண் தலைமை தேர்தல் அலுவலர் யார் அப்படின்னா அர்ச்சனா பட்நாயக், ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவங்க. சரிங்களா, 100 தடவை நம்ம பார்த்தாச்சு. இருந்தாலும் ஒவ்வொரு தடவை வரும்போது பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது இந்த அமெரிக்காவோட செயற்கைக்கோள் ப்ளூ பேர்டு 6 அப்படின்ற செயற்கைக்கோளை இந்தியா வந்து விண்ணில் ஏவிருக்காங்கப்பா. சரியா, என்ன ராக்கெட் அப்படின்னா LVM-3 அப்படின்ற ராக்கெட்டில் இஸ்ரோவோட NSIL நிறுவனம், அதாவது நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட், அந்த நிறுவனம் பேர். சரியாப்பா, நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனம். இது கேட்கலாம் நம்மளுக்கு, அந்த NSIL அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். நியூஸ் ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனம் மூலயமா இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட அமெரிக்காவோட செயற்கைக்கோளை நம்ம வந்து ஏவிருக்கோம். ப்ளூ பேர்டு 6ன்ற செயற்கைக்கோள். மேபி இது கேட்டால் கேட்கலாம், அமெரிக்காவோட எந்த செயற்கைக்கோளை நம்ம ஏவணும்னு சொல்லிட்டு. ப்ளூ பேர்ட் 6 இதோட முக்கிய நோக்கம் என்னென்னா 5G வேகத்தில் இணையத்தை கொடுக்குறது தான் இந்த ப்ளூ பேர்ட் 6 செயற்கைக்கோளோட முக்கிய நோக்கம். அதே மாதிரி இலங்கைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆப்ரேஷன் சாகர்பந்து, டிட்வா புயலில் பாதிக்கப்பட்டதுக்காக ஆப்ரேஷன் சாகர்பந்து மூலியமாக நிறைய உதவிகள் செஞ்சுட்டு வரோம். இல்லை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது, அதாவது இலங்கையோட அதிபர் பேர் அனுரகுமார திசநாயகா. சரியாப்பா, இலங்கையோட அதிபர் பேர் அனுரகுமார திசநாயகா, பிரதமர் பேர் வந்து ஹரிணி அமரசூரியா. இவங்க 2 பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, அதிபர் பேர் அனுரகுமார திசநாயகா, பிரதமர் பேர் ஹரிணி அமரசூரியா. சரியா, அடுத்தது பாருங்கள், இது 120 அடி பெய்லி பாலத்தை வந்து திறந்துருக்காங்கப்பா கிளிநொச்சியில், இந்தியா சார்பாக திறக்கப்பட்டிருக்கு. அதாவது C-17 அப்படின்ற விமானம் மூலியமாக இந்த டெம்பரவரி பாலம், இரும்பு பாலம் வந்து எடுத்துகிட்டு போய் இப்போ அந்த இடத்துல அந்த பாலம் போடப்பட்டு, இந்தியா சார்பாக அந்த பாலங்கள் போடப்பட்டு அதில் போக்குவரத்து எல்லாம் நடைபெற்றுட்ருக்கு. சரியா, சரி ரைட். அடுத்தது பாருங்கள், நாட்டில் பேறுகால இறப்பு வீதம் குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது MMRன்னு சொல்லுவாங்க. நாட்டில் மருத்துவமனையில் குழந்தையை பெற்றுக்கொள்ளும் விகிதம் 89% உயர்ந்திருக்கு. சரியா, மருத்துவமனையில் குழந்தை பெற்றுக்கொள்கிற வீதம் 89% உயர்ந்திருக்கு. பேறுகால இறப்பு வீதமும் குறைஞ்சிருக்கு. சரியா, ஆனால் எவ்வளவு குறைஞ்சிருக்கு, MMRோட விகிதம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி இன்னும் குறிப்பிடலை. பட் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, அதாவது நாட்டிலேயே ஃபஸ்ட்டு தார் மாவட்டம் எங்கன்னா மத்திய பிரதேசத்தில் மருத்துவக் கல்லூரி, ஒரு மருத்துவக் கல்லூரி ஓப்பன் பண்ண போகிறாங்க. அது அரசு தனியார் பங்களிப்பு முறையில் ஓப்பன் பண்ண போகிறாங்களாம்ப்பா. சரியா, அதாவது நாட்டிலேயே ஃபஸ்ட்டு டைமாக ஒரு மருத்துவக் கல்லூரி அரசு தனியார் பங்களிப்பில் ஓப்பன் பண்ண போகிறது இங்கே தான், மத்திய பிரதேசத்தில் தார் மாவட்டம். ஓகே ரைட். அடுத்து IB இன்டெலிஜென்ஸ் பியூரோவோட இயக்குனர், டைரக்டர் பேர் தபன்குமார் தேஹா. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து FEO அப்படின்ற சட்டம். சரியாப்பா, இதுக்கான ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த FEO சட்டம் அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2018 இந்த சட்டம் வந்து ஏற்றிருக்காங்க. சரியா, 2018 இந்த FEO சட்டம் ஏற்றிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, ஒருத்தர் வந்து இந்தியாவில் அதிகமாக கடன் இதெல்லாம் வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னா அவங்களோட சொத்துக்களை இந்தியாவிலேயே முடக்கலாம், பறிமுதல் பண்ணலாம். அதான் இந்த சட்டம் 2018 வந்து கொண்டு வந்திருக்காங்க. மெயினாக எதுக்காக அப்படின்னா 2016 விஜய் மல்லையா இந்தியாவிலேருந்து எஸ்கேப் ஆகிட்டார் பார்த்தீங்களா, ஸோ அதுக்காகவே இந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. சரி, அதை எடுத்து 2018 FEO சட்டம். அப்போ கேட்கலாம், FEO சட்டம் அப்படின்றது என்னன்னு கேட்கலாம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியாவில் அதிகமாக கடன் இதெல்லாம் வாங்கிட்டு வெளிநாட்டில் போய் தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து தேடப்படக்கூடிய இல்லை தப்பியோடிய பொருளாதார குற்றவாளி, ரெண்டாக அவங்க சொல்லுவாங்க. சரியா, தப்பியோடிய பொருளாதார குற்றவாளி அல்லது தேடப்படக்கூடிய பொருளாதார குற்றவாளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுபடி அவங்களோட சொத்துக்களை இந்தியாவில் பறிமுதல் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த FEO சட்டம். சரி ரைட். அடுத்து டெல்லியில் அம்பேத்கர் சர்வதேச மையத்தில் AI மாநாடு, AI தேசிய மாநாடு நடைபெற்றிருக்கு. அது கேட்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவுக்கான தேசிய மாநாடு நடைபெற்ற இடம் எதுன்னு கேட்கலாம். டெல்லிப்பா. சரியா, டெல்லியில் நடைபெற்றிருக்கு. இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காரு துணை குடியரசுத் தலைவர். என்னென்னா, இந்தியாவோட 65% மக்கள் தொகை 35 வயதுக்கு உட்பட்டவராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது 35 வயசுக்கு உட்பட்டவர் 65% மக்கள் தொகையில் இருக்காங்க. சரியா, அடுத்தது பாருங்கள். இந்தப்பா விஜய் ஹசாரே கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னா கிரிக்கெட் விளையாட்டுடன் தொடர்புடையது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. விஜய் ஹசாரே கோப்பை அப்படின்றது எந்த விளையாட்டுடன் தொடர்புடையதுன்னு கேட்பாங்க. உள்நாட்டு கிரிக்கெட் போட்டியோட தொடர்புடையதான் விஜய் ஹசாரே கோப்பை. இந்த பாருங்களேன், 2027 தைவானை ஆக்கிரமிக்க சீனா திட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த நம்ம கூட இப்போ கபடியில் சீன தைபென் தான் போட்டிருந்தாங்க தைவானை. என்னன்னா 1949 வந்து உள்நாட்டு போர் வந்து முடிஞ்சிருக்கு.
அந்த உள்நாட்டு போருக்கு அப்புறம் தைவான் வந்து தனி தீவாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க சைனாவிலேருந்து. ஆனால் இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து தனி நாடாக இன்னும் அவங்கள பிரகடனப்படுத்தி கொள்ளலை. அப்போ இது வந்து உலக அளவில் ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. தைவான் வந்து சைனாவோட இருக்கா இல்லை தனியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் வந்து நீடிச்சு வருது. சரியாப்பா? அதுதான் அப்போ 49க்கு அப்புறம் உள்நாட்டு போருக்கு அப்புறம் தைவான் வந்து தனி நாடாக பிரகடனப்படுத்தி கொள்ளலை, ஆனால் தனியாக தான் இருக்காங்க. சரியா? ஜனநாயக முறையில் கட்சியின் அதாவது இப்போ ரீசெண்டாக தைவானில் நடைபெற்ற தேர்தலில் ஜனநாயக முன்னேற்ற கட்சியோட லாய் சிங்டே அப்படின்றவர் வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ மேபி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது மூலயமா அவங்க தனி நாடாக கூடிய சீக்கிரத்தில் பிரகடனப்படுத்திக்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது சைனாவுக்கு பிடிக்கல, அதனால் போர் தொடுத்து அந்த தீவை வந்து மீட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் இருக்கதா பென்டகன் குறிப்பிட்டிருக்காங்க. அமெரிக்காவோட பென்டகன். நம்மளுக்கு சும்மா இது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எனக்கே ஒரு செகண்ட் கன்ஃபியூஷனாக இருந்துச்சு, எதுக்கு சீன தைபே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது சர்வதேச விஷயம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கேயாச்சும் கண்டிப்பாக யூஸ் ஆகும்ப்பா உங்களுக்கு. சரி, ரைட். அடுத்து சர்வதேச அளவில் இந்திய அளவில் மிகப்பெரிய அறிவியல் உயர்ந்த அறிவியல் விருது எது அப்படின்னா விஞ்ஞான் ரத்னா விருது. ஸோ 2024 முதல் விருது கொடுத்தாங்க. யாருக்கு அப்படின்னா உயிரி தொழில்நுட்ப ஆராய்ச்சியாளர் கோவிந்தராஜன் பத்மநாபனுக்கு கொடுத்தாங்க 2024. இதுதான் முதல் விஞ்ஞான் ரத்னா விருது. ரெண்டாவது இந்த வருஷம் 2025 மகாராஷ்டிரத்தை சேர்ந்த மறைந்த வானியற்பியல் விஞ்ஞானி ஜெயந்த் நார்லிகர் அவர் கொடுத்துருக்காங்கப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு விருது, முதலாவது விஞ்ஞான் ரத்னா விருது 2024 யாருக்குன்னா கோவிந்தராஜன் பத்மநாபனுக்கு. ரெண்டாவது 2025 யாருன்னா வானியற்பியல் விஞ்ஞானி. சரியா? அவர் பேர் ஜெயந்த் நார்லிகருக்கு விஞ்ஞான் ரத்னா விருது கொடுத்துருக்காங்க. அது மாதிரி விஞ்ஞான் ஸ்ரீ விருது 8 பேர்த்துக்கும், விஞ்ஞான் யுவ விருது 14 பேருக்கும் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே இந்த லிஸ்ட்டை நம்ம கொடுத்துட்டோம். சரிங்களா? ஏன்னா முன்கூட்டியே அறிவிச்சிட்டாங்க. ஸோ அறிவிக்கிறப்பே நம்ம இந்த விஞ்ஞான் ஸ்ரீ இந்த 14 பேருக்கான லிஸ்ட்டும் 8 பேருக்கான லிஸ்ட்டும் நம்ம மேதகு கரண்ட் அஃபேர்ஸ் நவம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த 3 மந்தில் ஒரு மந்தில் நம்ம கொடுத்துருந்தோம். சரிங்களா? அதனால் இது திரும்பி நம்ம படிக்க தேவையில்ல, அதில் கொடுத்தாச்சு, நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு மெயினாக கேட்க போகிறது என்னென்னா இந்த விஞ்ஞான் ரத்னா விருது கேட்பாங்க. அது போக தமிழ்நாடு சார்ந்து யாரும் வாங்கியிருந்தாங்கன்னா அது கேட்பாங்க. அதுபடி அதாவது விஞ்ஞான் யுவா விருது. சரியா? விஞ்ஞான் யுவா விருது வந்து சென்னை ஐஐடியோட பிரதீப் தலைப்பில் அவர் பேர். சரிங்களா? அவருக்கு வேதியியலுக்காக கொடுத்துருக்காங்க. இது ஒன்று மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாப்பா? சரி, ரைட்டு. வேறு அவ்வளோதான். ஸோ எல்லாம் சிறப்பாக கிறிஸ்மஸை கொண்டாடுங்க. அடுத்து நியூ இயருக்கு அப்புறம் அடுத்த ஆண்டு கண்டிப்பாக எல்லாருமே சக்ஸஸ் பண்ணுவோம். நன்றி.